வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டு முறையை தொடர்ந்து வழிபடும் பக்தர்களுக்கு வராகி உணர்த்தும் அறிகுறி என்ன என்பதை பார்க்கலாம். மார்கழி மாத வளர்பிறை பஞ்சமி என்று வழிபடும் பக்தர்களுக்குரியது. இந்த பதிவை பார்ப்பவர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி அம்மா போற்றி போற்றி என எழுதவும். எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. வராகி அன்னையை வழிபடுவதால் செய்வினை ஏவல் பிரச்சனை தீரும். வராகி அன்னை எந்த உருவத்தில் வருவார்கள் தெரியுமா? அதாவது பள்ளி உருவத்தில் வருவார்கள். உங்கள் வீட்டில் இந்த நாளில் பூஜை செய்யும் நேரத்தில் பள்ளியை பார்க்க நேர்ந்தாலோ அல்லது பள்ளி சத்தமோ அதாவது கவுளி சத்தம் கேட்டால் வராகி உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதாக பொருள். உங்கள் வீட்டில் பள்ளி அதிகமாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள், தெய்வம் வீட்டில் இருப்பதாக அர்த்தம். மற்றும் இந்த நாளில் பச்சை நிற வெட்டுக்கிளி வீட்டிற்குள் வந்தால் அது வராகியின் அடையாளம். வழிபாட்டு நேரத்தில் மட்டும் பட்டாம்பூச்சி வீட்டிற்குள் வந்தால் அது வராகியின் வருகையே. மற்றும் இந்த நாளில் பன்றி பாம்பு தங்கள் கண்களுக்கு தென்பட்டால் இது வராகியின் காட்சியே. நம் வீட்டில் பள்ளி இருப்பது தெய்வீக சக்தி இருப்பதையே அது குறிக்கிறது. தாங்கள் மனமுருகி வேண்டும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் மிகவும் நல்லது, நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.